முறியும். ஏன்? அது கண்ணுக்கு விலகக்கூடிய ஒரு டிராப்ஸ். இரண்டாவது உடம்புக்குள்ளதான் போகுது. மூணாவது திறந்த ஒரு வாயிலின் மூலமாக தான் போகுது, அது காது. சரி, ஐ டிராப்ஸ் போட்டா நோன்பு முறியுமா? இல்ல. ஏன்? அது கண்ணுக்கு விளங்கின ஒரு டிராப்ஸாக இருந்தாலும் அது உடம்புக்குள்ள போயிட்டு சேர்ந்தாலும் ஆனாலும் அது நோன்ப முறிக்காது. ஏன்? மன்பத் மஃப்தூஹ், திறந்த ஒரு வாயிலின் மூலம் ஊடாக அது போக இல்லை. எனவே ஐ டிராப்ஸ் போட்டதுக்கு நோன்பு முறியாது. அப்ப சப்போசிட்டர்ஸ் பிடிப்பாசன் தானோ, சிலவங்கட பித்தட்டால வருத்தங்கள் இருந்தா சப்போசிட்டர்ஸ் போடுவாங்க, காய்ச்சல் வந்தா சப்போசிட்டர்ஸ் போடுவாங்க. இது பித்தட்டால நாங்க போடுறோம். සමහර කට්ටියගේ ගුද මාර්ගයෙන් මොකද්ද කියන්නේ? සපෝසිටර්ස් දාවි. දැන් මේක ඇස් වලට පේන දෙයක්. මේක දැම්මම ශරීර කුහරය ඇතුළට තමයි යන්නේ. තුන් වෙන්න මොකද්ද වෙන්නේ? මන්ෆዝ මෆ්තූහ්. මන්ෆዝ මෆ්තූහ් කියලා කියන්නේ මොකද්ද? විවෘත වූ සිදුරක් මාර්ගයෙන් යන්නේ. ඒකින්ද උපවාසය බිඳේවි. දැන් ප්‍රශ්නයක් එන්නේ. යම් කිසි කෙනෙකු ඉන්ජෙක්ෂන් එකක් ගැහුවා. මේ ඉන්ජෙක්ෂන් එක මාර්ගයෙන් ඔහුගේ උපවාසය බිඳෙයිද? දැන් මේ ඉන්ජෙක්ෂන් එක ඇතුළට යනවා. හරි. තේරුණාද? අපිට පේනවා මොනවද ඩ්‍රොප් එකක් වගේ දියරයක් යනවා ඇතුළට. ඒක යන්නේ ශරීරය ඇතුළට. හැබැයි ප්‍රශ්නේ මේක යන්නේ මන්ෆස් මෆ්තූහ් එකෙන්ද? විවෘත වූ එක මොකද්ද? සිදුරකින්ද කියලා අහුවොත් ඒ ප්‍රශ්නෙට උත්තරේ නැහැ. ඒකින්ද බොහෝමයක් උලමාවරුන්ගේ ප්‍රකාශය ඉන්ජෙක්ෂන් ගහන එක මාර්ගයෙන් උපවාසය බිඳෙන්නේ නැහැ. தெளிவா சொல்லப்பட்டிருக்குது குழம்பி கொள்ளவான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஆனா குழம்புறவங்களுக்கு போயிட்டு ஃபத்வா கொடுக்க போகும் வான். நாங்க அப்படி படிச்சிருக்கிறோம், இன்ஜெக்ஷன் சும்மா இருக்கிறவங்களை போயிட்டு இன்ஜெக்ஷன் அடிக்க அனுப்பவும் வான். මෙතන උපවාසය බිඳෙන්නේ නැහැ. ஏன்? அது மன்பத் மஃப்தூஹாக போகல. மிச்சம் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. அதை பத்தி நான் உங்களோட ஆழமா பேச யாரு சரி தக்ரியா உடம்புல சக்தி உண்டாகிறதுக்காக வேண்டிய செயலை நிறுத்துறாங்க. இப்படி எல்லாம் இதுவரை பத்தி அதிகமான உலமாக்கள் கருத்து அது தவிர்த்து கொள்றது நல்ல. ஆனா ஹராம், அது நோம்ப முறிக்கும் என்ற லெவலுக்கு சொல்ல கஷ்டம். அது சொல்லி சும்மரிக்கிறவருக்கு போயிட்டு நீங்க செயலை நிறுத்தம் வாங்க. எனவே இதை நாங்க தவிர்த்து கொள்றது நல்ல. எனவே இந்த அமைப்புல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சில விஷயங்கள். எனவே அந்த லெவலுக்கு நாங்க போறது. உதாரணமா நாங்க ஒழு எடுக்கக்குள்ள கூடையா நாங்க ஏன்னா ஒழு எடுக்கக்கூடிய நேரத்துல நாங்க வாயை கொப்பளித்து கழுவுறது நோம்புடைய காலத்துல அது சுண்ணத்து இல்ல. அதை செய்ய போய்த்து தண்ணி பெய்த்துட்டேன்னா நோம்பு முறிஞ்சு பெய்த்திடும், நோம்பு முறிஞ்சு பெய்த்திடும். எனவே இந்த விடயங்கள்ல இருந்து நாங்க எங்களைய பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்யணும். මේ විෂයන්ගෙන් අපි අපව ආරක්ෂා කර ගත යුතුයි. පළවෙනි එක එන්න අල් අක්ලු වෂුරුබ්, පළමු වෙන්න ඇවිල්ලා ආහාර නැත්නම් පානයෙන් අපගේ උපවාසය බිඳියයි. දෙවෙනි ඇවිල්ලා ඇස් වලට පේන යම් කිසි දෙයක් ශරීර කුහරය තුලට මන්ෆස් මෆ්තූහ් විවෘත වූ සිදුරක් මාර්ගයෙන් ඇතුල් වීම. තුන්වෙන්න අල් කයිඋල් මුතඅම්මදු ஃபீஹி, உவமனாවෙන්ම වමනයෙන් ගැනීම. ඕනමෙන්නේ சக்தி எடுக்கிறார். விரல போட்டு நாக்க போட்டு எங்க சரி போட்டு ඕනමෙන්නේ சக்தி எடுத்தா நோன்பு முறிஞ்சிடும். ஆனா தானாக சக்தி வந்தா நோன்பு முறியாது. තමාම උත්සාහ කරලා ඇඟිල්ල දාලා මොනහරි දීලා මොනහරි කටේ දාලා උවමනාවෙන්ම අපි වමනය ගත්තනම් උපවාසය කැඩිලා යාවි. හැබැයි එක පුද්ගලයෙකුට නිකන් වමනේ ගියා. එය අපගේ උපවාසය බිඳවන්නේ නැහැ. එය අපගේ උපවාසය බිඳවන්නේ නැහැ. හතර நாலாவது அல் வக்உ அம்தன். அல் வக்உ அம்தன் ஓணுமெண்டே தன்னுடைய மனைவியோட கொண்டு சேர்றது. அவருக்கு மணி வெளியாகாட்டின் பரவாயில்ல, அவருக்கு மணியே வெளியாகல, ஆனா மனைவியோட ஒன்று சேர்ந்துட்டார். மனைவியோட ஒன்று சேர்ந்துட்டார். நோம்பு முடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ராவில ஒன்று சேர்ந்ததுக்கு பிரச்சனையே இல்ல. ஹதீஸ்ல வந்திருக்குது, குர்ஆன்ல வந்திருக்குது.
ஹதீஸ்ல வந்திருக்குது, குர்ஆன்ல வந்திருக்குது. وَكُلُوا وَاشْرَبُوا حَتَّى يَتَبَيَّنَ لَكُمُ الْخَيْطُ الْأَبْيَضُ مِنَ الْخَيْطِ الْأَسْوَدِ مِنَ الْفَجْرِ ثُمَّ أَقِمُّوا الصِّيَامَ إِلَى اللَّيْلِ وَلَا تُبَاشِرُوهُنَّ وَأَنْتُمْ عَاكِفُونَ فِي الْمَسَاجِدِ. எனவே இந்த ஆயத்தின் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்க உங்களோட மனைவிமார்களோட நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒன்று சேரவானம். இந்த கருத்துல இருக்கிறதாக உலமாக்கள் எடுத்து காட்டுறாங்க. හතරවැන්න උවමනාවෙන්ම තමාගේ භාර්යාවත් සමග සංසර්ගයේ යෙදීම. එම සංසර්ගයේ යෙදෙන අවස්ථාවේදී ඔහුට මෝචනය නොවුනත් කමක් නැහැ. ඔහුගේ ශුක්‍රාණු පිට නොවුනත් කමක් නැහැ. දාලා ගත්තත් ඔහුගේ උපවාසය බිඳිලා යාවි. அவருடைய நோன்பு அப்படியே முறிஞ்சு போய்த்திரும். அஞ்சாவது பஸ்வென்ன அல் இஸ்திம்னாஉ, ஏதோ ஒரு முறையில அவர் தன்னுடைய ஒரு ஆண் தன்னுடைய மணியை வெளியாக்குறது. இது ரெண்டு முறையில செய்யலாம். ஒன்றோ இங்கிலீஷால சொல்லுவாங்க மாஸ்டர்பேஷன், அதாவது கையால ஏதாவது ஒரு அமைப்புல அவர் தன்னுடைய மணியை வெளியாக்குறது. இது இஸ்லாத்துல சுத்த ஹராம். ரமலான்ல மட்டுமல்ல, இஸ்லாத்துல ஹராமான ஒரு விஷயம். உலமாக்களுடைய கருத்து, இது மனிதனை குஃபுர்லே போய் விட்டுடும், ஒரு ஃபேமிலி அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடும், ஒரு பெண்ணோடு இருக்கக்கூடிய மஹப்பத்தை இல்லாமாக்கிடும், ஒரு மனிதனுக்கு மென்டலி எஃபெக்ட் உண்டாகும், ஒரு மனிதனுடைய உடம்பு அப்படியே பலகீனமாக்கி மெலிய வைக்கும். அவ்வளவு ஒரு மோசமான செயல் தான் இது. இது இஸ்லாத்துல ஹராம். நோம்புல யாரு சரி அப்படி செஞ்சா அவருடைய நோம்பு முறிஞ்சு போயிட்டு. ස්වයං වින්දනය ඉස්ලාම් වල හරාම්. ඒ මාර්ගයෙන් ඔහුගේ ශුක්‍රාණු පිට වුණා නම් මේ විද්‍යානුකූලව බැලුවත් එය ඉතාමත්ම අප්‍රසන්න දෙයක්. ශරීයතට අනුව ඒක පුද්ගලයෙකු කාෆිර් කෙනෙක් හැටියට පත් කරන තත්වයට ගෙන යන එක පාපයක්. මේ උපවාසය බිඳ දමයි. எனவே மணி ஒன்றோ மாஸ்டர்பேஷன் மூலமாக வெளியாகிறது. இரண்டாவது மனைவியோட தொடர்பு வைப்பதின் மூலமாக வெளியாகிறது. තමාගේ භාර්යාවත් එක්ක සම්බන්ධතාවයන් තැබීමෙන් පිටවීම. ඒ කියන්නේ ඔහු ඇවිල්ලා සංසර්ගයේ යෙදුන්නේ සිප ගන්න ගිහිල්ලා ඇති, බදා ගන්න ගිහිල්ලා ඇති. මේ වගේ අවස්ථාවක මොහුට මෝචනය වුණා නම් මේ වගේ අවස්ථාවකත් ඔහුගේ උපවාසය බිඳලා යයි. அவர் ஒன்று சேரல மனைவியோட, ஆனா அவர் கட்டி பிடிச்சிருப்பாரு, மோந்து கொண்டிருப்பாரு, ஏதோ ஒரு அமைப்புல மணிவெளி ஆகிச்சு. இந்த நேரத்திலையும் அவருடைய நோன்பு முறிஞ்சு போயிட்டு. ஹயவென்ன அல் ஹைல் வல் நிஃபாஸ். ஆறாவது ஹைல் நிஃபாஸ். ஒன்றோ ஒரு புள்ள காட்சிக்கு புள்ள கிடைச்சதுக்கு பிறகு அப்படியே ரத்தம் வெளியாகிறது. அப்படி இல்லாட்டி ஹைல் மாதவிடா உண்டாகிறது. ஹைல் நிபாஸின் மூலமாக நோம்பு முடிச்சு கொண்டிருந்தோடனே ஹைல் நிபாஸ் வந்துட்டு நோம்பு முறிஞ்சு போயிடும். ஏழாவது ஹஸ்பென்ன அல் ஜுனூன் வர் ரித்தா. அல் ஜுனூன் வர் ரித்தா, ஒரு மனிதனுக்கு பைத்தியம் பிடிக்கிறது, அப்படி இல்லாட்டி ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு போறது. இந்த ரெண்டு காரணம் உண்டாகினாலும் நோம்பு முறிஞ்சு போயிடும். හත්වැන්න එක පුද්ගලයෙකුට සුවය බුද්ධිය නැතිවීම පිස්සු හැදීමෙන්, නැත්නම් එක පුද්ගලයෙකු ඉස්ලාමයේ අතහැර යාම. මේ මාර්ගයෙන්ුත් ඔහුගේ උපවාසය බිඳී යාවි. ஒரு கேள்வி வந்திருக்குது, நேசல் டிராப்ஸ் போட்டா, நோஸ் டிராப்ஸ் போட்டா நோம்பு முறியுமா என்று. அந்த நோஸ் டிராப்ஸ் என்று சொல்றதும் மன்ஃபத் மக்தூஹ்ல சேரும். மன்ஃபத் மக்தூஹ் திறந்த ஒரு வாயல் என்பதாக அது கணிக்கப்படும். எனவே நேசல் டிராப்ஸ் போட்டாலும் மூக்கால அனுப்பினாலும் அந்த நோம்ப முறிக்கும். எனவே நோம்ப முறிக்கக்கூடிய விடயங்களும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க.
இப்ப நோம்புடைய விஷயத்துல சில ஆதாப்கள். தென் உபவாச சம்பந்த சமஹர ஆச்சாரியன். அதுல முதலாவது தான் தஜீலுல் ஃபித்ர். நோம்ப விடக்கூடிய நேரத்துல கொஞ்சம் அவசரப்படுறது என்றா பாங்குக்கு முன்னால விடுறதல்ல, பாங்க சொன்ன உடனே நாங்க நோம்ப விட்டுடுறது. சிலவங்க சும்மா சூப்பிய போல பாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்க ஈச்சப்பழத்தை வாயில போடுவோம் என்று பக்குவம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அது பக்குவம் அல்ல. வாங்க சொன்னோடனே ஈச்சப்பழத்தை வாயில போடுவோம். தஜீலுல் ஃபித்ர் நோம்ப விடுற நேரத்துல கொஞ்சம் அவசரப்படுத்துறது. උපවාසය අතහරින වේලාවේ මග්රිබ් වේලාවේ පොඩ්ඩක් හදිස්සි වෙන එක මේක සුන්නත් ක්‍රියාවක්. සමහර කට්ටිය මේක සිල්වත් භාවයක් කියලා හිතාගෙන මොකද කරන්නේ? අදාන්න ඉවරනකම් අපි රට ඉඳි තියන්නෙත් නෑ, කටේ වතුර ටිකක් බොන්නෙත් නෑ. මේක එක භක්තියක් කියලා හිතාගෙන නැවේ. ඒක එක භක්තියක්වත් නෑ උතන. අදාන් කියපු ගමන් වතුර ටිකක් බොන්න නැත්නම් රට ඉඳි ගන්න ඉක්මන් කරන එක මේක සුන්නතයක්. මේක ආදාබයක්. පළමුවෙන්නේ මේක. ரெண்டாவது சுஹூர். ரெண்டாவது வந்து சஹர் செய்யறது. சில மக்கள் வந்து ராவிலே தின்னுட்டு படுத்துடுவாங்க. காலையில சொகோ கிளம்பினா போதும், சாருக்கெல்லாம் ஜாமத்துல எழும்பி கொண்டு நாங்க தடமாற தேவையில்லை. இல்ல, ஜாமத்துல எழும்பி சஹர் செய்யறது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். සමහර කට්ටිය රැයටම කාලා බුදිය ගන්නවා, සහර කරන්න ඕනේ නැහැ. උදේ නැගිටින්න ඕනේ නැහැ. රැයට නියතක තිබ්බොත් හරිනේ. කාලා නියතක තියලා බුදිය ගන්නවා. උදේට නැගිටින්නේ 6ට 7ට. ஆனா இது சுன்னத்துக்கு மாற்றம். எனவே சஹர் செய்யறது ஒரு முக்கியமான ஆதாப். තුන්වැන්න තඅඛීරු සුහූරි සහර් එක පොඩ්ඩක් ප්‍රමාද කරන එක. සමහර කට්ටිය රැයට බුදියගෙන එකට දෙකට නැගිටලා සහර් කරනවා. හැබැයි ශරීයතේ කියන්නේ මේක පොඩ්ඩක් ප්‍රමාද කරන්න. ෆජර් ලං වෙනකම් ඕගොල්ලෝ සහර් කරන්න. ඒ කියන්නේ 4 මාට බාංග නම් 4ට නැගිටලා කන්න. 4 மணிக்கு சஹர்னா 4 மணிக்கு எழுப்பி நீங்க சாப்பிடுங்க. இதுதான் ஆஹா ஏற்றம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாவது வந்து தருக்குல் ஹுஜ்ரி மினல் கலாமி. நாங்க பாவமான பேச்சை விட்டும் எங்கட நாவ பாதுகாத்து கொள்றது. உதாரணமா ஒருத்தருக்கு ஏசுறது, பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் பேசுறது, ஆசைகளை விட்டும் நாங்க எங்கட நப்ச கொஞ்சம் அடக்கி கொள்றது. உதாரணமா பெண்களை பாக்குறது, மியூசிக் வல கேட்கறது, ஹலாலான மியூசிக்கா இருந்தாலும் அதுவல தவிர்த்து எங்கட நப்சுக்கு ஆசைகளை பூர்த்தி ஆக்குறது நாங்க தவிர்த்து கொள்றது. இதுதான் நாலாவது. හතරවැන්න අපි හරාම් කතා බහෙන් අපිව ආරක්ෂා කර ගැනීම. උදාහරණ වශයෙන් කෙනෙකුට බැනවැදීම, බොරු කතා කිරීම, දෝෂාරෝපණය කිරීම, නැත්නම් කේලම් කීම, මේ හැම එකක්ම පව්. මේ වගේ දේවල් වලින් අපගේ දිව ආරක්ෂා කර ගැනීම, ඒ වගේම අපගේ හදවතේ තිබෙනා වූ කාම ආශාවන් නැති කර ගැනීම, ස්ත්‍රීන් පිළිබඳව තිබෙනා වූ ආශාවන්, ඒ වගේම හදවතේ ඇතිවන්නා වූ සමහර ආශාවන්, මියුසික් අහන එක, මේ වගේ දේවල් වලින් අපි වැළකී සිටීම මෙයත් උපවාසයේ ආදාබ් වලින් එකක්. අංජාවද අල් ඉග්තිසාලු අනිල් ජනාබති ක්බල අල් ෆජරි. කවුරු කෙනෙක් නිදිර නැගිටින අවස්ථාවේදී අර ජනාබත් වෙලා ඇති. නැත්නම් ස්වාමි පුරුෂයා සහ බිරිඳ රාත්‍රියේ සංසර්ගයේ යෙදලා ඇති. දැන් උපවාසය රකින්න මේක බාධාවක් නෙවෙයි. නියත එක තියන්න පුළුවන්. හැබැයි නියතය තැබීමට පෙර, සහර් වලට පෙර ජල ස්නානය කරන එක සුන්නත්. நியத்தை வச்சுட்டு பொறைக்கு குளிப்போம், பிரச்சனை இல்லை, நோம்பு கூடும். ஆனா சுன்னத் என்ன? நீங்க குளிச்சுட்டு நியத்தை வைங்க. இரவேல கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, அல்லது ஒருத்தருக்கு மட்டும் மணி வெளியாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த ஜனாபத்துடைய நிலைமையில நாங்க சஹார் செஞ்சு நோம்பு பிடிக்கிறது இதெல்லாம் ஹலால் தான். ஆனா குளிச்சுட்டு செய்யறது சுன்னத். குளிச்சுட்டு செய்யறது சுன்னத். இதுக்கும் ஷரியத்ல ஹதீஸ் வந்திருக்குது. அதே மாதிரி நோம்புடைய காலத்துல ரத்தம் குத்தி எடுக்கிறது இது ஹராம் இல்ல, நோம்ப முறிக்காது. ஆனா இது ஒருத்தருடைய உடம்புல பலகீனத்தை உண்டாக்கும் என்பதற்காக வேண்டி ரத்தம் கொடுத்து எடுக்கிறது இது மக்ரூஹ். இது மக்ரூஹ். லே அபி ශරීරයෙන් ගන්න එක හිජාමා ඉස්ලාමීය ක්‍රම තියෙනවා, හලාල් ක්‍රමයන් තිබෙනවා. එම නිසා එම ලේ ශරීරයෙන් පිට කිරීම උපවාසය